பரிசுத்த ஆவியானவர் மிக முக்கியமானவர். ஏன் அப்படின்னா, ஒரு மனிதன் ஆவிக்குரிய மனிதன். நான் மாம்சத்தில் இருக்கலாம், சரீரத்தில் இருக்கலாம், இது வெறும் சட்டை. நான் வாழ்கிற மனிதனுக்கு பேர் ஆத்துமா. அந்த ஆத்துமாவுக்கு மேலே போட்டிருக்கிற உடை பேர் தான் சரீரம். ஆனால் நான் தான் ஆவிக்குரிய மனிதன். நான் யாரு? ஏன் ஆவிக்குரிய மனிதன்னா, இந்த மண்ணில் ஆவியானவர் தம் ஆவியை ஊதின போது ஜீவ ஆத்துமாவாக மாறினான். அப்போ ஒரு மனிதனுடைய உள்ளு இருந்து நடத்துவதற்கு அந்த உள்ளான ஆவியானவருக்கு தேவைப்பட்டது. இந்த உலகத்தில் ஆவி செயல்பட முடியாது. பூமி காண்கிற உலகம், மனிதன் காண்கிற மாம்சத்தில் வரும்போது தேவன் இந்த பூமியில் வாசம் பண்ண விரும்பினார். இந்த பூமியை பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த சாயலாய் மாற்ற வேண்டும் என்று விரும்பினார். பரலோக ராஜ்யத்தினுடைய எக்ஸ்டென்ஷனாக, விரிவாக்கமாக இந்த பூமியை கர்த்தர் என்ன பண்ணார்? படைத்தார். ஆனால் இந்த முழு பூமியும் ஆளுகை செய்ய விலங்குகளையோ பறவைகளையோ மச்சங்களையோ கர்த்தர் உண்டாக்கவில்லை. ஏன் நட்சத்திரங்களையோ ஆண்டவர் என்ன பண்ணலை? அல்லது பஞ்சபூதங்கள் என்று சொல்லப்படுகிற காற்றையோ அல்லது மழையோ அக்கினியோ இப்படிப்பட்ட காரியங்களையும் உண்டாக்கவில்லை. ஏன் தேவ தூதர்கள் கையிலையும் கொடுக்கவில்லை? ஏனென்றால் தேவ தூதனுக்கு ஏற்கனவே ஒரு பூமி கொடுக்கப்பட்டுச்சு. அவன் இருந்த இடத்துக்கு பேர் தான் ஏதேன். அவனை தான் கர்த்தர் முதல்ல என்ன பண்ணார்? தோட்டத்தில் வச்சாரு. அவன் என்ன பண்ணிட்டான்? தேவனுக்கு மேலே உயர்வேன் என்று உயர்ந்து, நான் மேலே அவருடைய சிங்காசனத்துக்கு மேலே, நம்ம ஊரில் சொல்லுவாங்க வரம் கொடுத்தவன் தலை மேலே கை வைத்தான் அப்படின்வாங்கள, அது மாதிரி கை வைக்கிறதுக்கு வந்தவன் பேர் தான் லூசிஃபர். தேவன் அவனை தள்ளினார். அவன் இந்த பூமியில் விழுந்த போது வானத்திலிருந்து அந்த வேகம் ஒரு 3,00,000 கிலோமீட்டர் வேகத்தில் அவன் விழுந்த போது எரிந்து விழுந்தான். அதனால் அவன் என்ன கல்லலில் இருக்கிறான், அவன் உருவம் எப்படி இருக்குன்னு வேணா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஏன்னா எப்படி இருக்கிறான் அப்படின்னு பார்த்தாலே அவன் எப்படி இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அவன் இந்த பூமியை கெடுத்த போது, இந்த பூமியை உண்டாக்கின தேவனுக்கு இந்த பூமியை குறித்து ஒரு மிக முக்கியமான நோக்கம் இருந்தது. அந்த நோக்கத்துக்காக தான் இந்த உலகத்தில் மனிதனை கர்த்தர் என்ன பண்ணார்? படைத்தார். படைக்கும்போது இந்த உலகத்தில் தேவனுடைய சாயலில் எதுவுமே இல்லை. அதனால் மண்ணிலே ஆண்டவர் உருவாக்க வேண்டியதாக இருந்தது தம்முடைய சாயலாக. தேவனுக்கு சாயல் இல்லை, தேவனுக்கு ரூபம் இல்லை. ஆனால் தேவன் தம்முடைய சாயலில் நிழலாய் பார்க்கத்தக்கதாக, ஒரு கண்ணாடியில் பார்க்கத்தக்கதாக, அவன் என்னுடைய சாயல் என்று சொல்லத்தக்கதாக இந்த உலகத்திலே ஒன்றை ஆண்டவர் உருவாக்கினார் என்றால் அந்த ஒன்றுக்கு பேர் தான் மனிதன். அல்லேலூயா. ஹியூமன் அப்படின்வாங்க. உங்களுக்கு புரியறதுக்காக அதை சொல்கிறேன். பின்னாடி திரும்பி போட்டு கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியுன்றனால தான் திரும்பி இன்னொரு தடவை சொல்ல விரும்புகிறேன். ஹியூமன் அப்படின்னா ஹியூ மேன் அப்படின்னு அர்த்தம். ஹியூ மேன் அப்படின்னா, ஹியூன்ற வார்த்தை எபிரேயத்தில் எப்படின்னா ஹியூமஸ் அப்படின்ற ஒன்று வந்துச்சு. அந்த ஹியூமஸ் என்றால் வேற ஒன்றும் இல்லை, புழுதி. ஹியூமஸ். புழுதியிலிருந்து மனிதன் அல்லது இந்த மனிதனை ஆண்டவர் உண்டாக்கி மேனா எப்படி ஆக்கினார்னா, அவருடைய ஆவியின் மனிதனாய் என்ன பண்ணாரு? ஜீவ சுவாசத்தை ஊதின போது அவன் ஜீவ ஆத்துமாவாக மாறினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா இந்த உலகத்தில் எந்த கல்லுக்கும் மண்ணுக்கும் மரத்துக்கும் தேவன்னா யாருன்னு தெரியாது. மனிதனுக்கு ஒருத்தவனுக்கு தான் கடவுள்னா யாருன்னு தெரியும். ஏன்னா அவன் ஆவி அவருடைய ஆவியினுடைய சாயல். அல்லேலூயா.
இந்த ஆவியை அல்லது ஜீவன் தான் ஜீவனை தர முடியும். அந்த ஜீவனை கொடுத்து தன்னுடைய சாயலிலே இந்த உலகத்திலே படைத்த அந்த தேவன் தான் அந்த மனிதனோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அந்த தேவ ஆவியானவர் இந்த பூமியை உருவாக்கும் போது இருந்தார். ஆமென், அல்லேலூயா. இந்த பூமியை திரும்பி உருவாக்குற திட்டம், அந்த ஒழுங்கு யார் கையில் இருந்துச்சு? யார் கையில் இருந்துச்சு? ஆவியானவர். வானத்தையும் பூமியும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? சிருஷ்டிக்கிறாரு. அப்போ அந்த பிசாசு அழிச்ச வேளையில் அந்த பிசாசு கூட்டம் இந்த பூமியை அழித்த போது இதை மீண்டுமாக எதையுமே ஆண்டவர் அழிக்கிறதுக்காக படைக்கல, அதை மீண்டும் கொண்டு வந்து அவருடைய திட்டத்திலே கொண்டு வருவதற்கு, மனிதனை உண்டாக்குறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் இந்த உலகம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் போகும்போது ஆதியாகமம் 1:2 நம்ம திரும்பி வாசிக்கலாம். அந்த வசனம் சொல்லுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா. இந்த உலகத்தில் இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது எது? இந்த பூமி. அதை நீயும் நானும் என்ன பண்ண முடியாது? சரி பண்ண முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா பிசாசு வாழ்க்கையை சிதைச்சிருக்கலாம், உலகத்தில் வெவ்வேறு வேஷங்களை இந்த உலகம் நமக்கு தந்திருக்கலாம், அல்லது உள்ளேயே நம்ம வாழ்க்கையினுடைய காரியத்தில் நாம் வெறும் மண்ணாக இருக்கலாம். ஆனால் இது வெறுமையாக இருந்தாலும் ஒருவர் சும்மா இல்லை. தேவனுடைய திட்டம் இந்த உலகத்தில் செயல்பட்டு கொண்டே இருக்கு. அவருடைய திட்டம் அனாதியானது. அந்த அனாதி தேவன் ஆவியானவர் ஆழத்தின் மேலே இருந்தாலும் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தாரு. அல்லேலூயா. உயிர் என்ற ஒன்று அது எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சா, அதை கொண்டு வந்தது விண்கற்களால் அல்ல, அல்லது சந்திரன்லேருந்து ஒரு ஒளி வந்து இந்திரன்லேருந்து ஒரு ஒளி, அதனாவது சூரியன்றது ஒரு ஒளி வந்து, இவன் சொல்கிற கதைகள்லாம் சொல்கிறேன், சேர்த்து சொல்கிறேன். இதெல்லாம் எதாவது அவன்கிட்டேருந்து வந்துச்சு, இவன்கிட்டேருந்து வந்துச்சு அப்படின்லாம் ஒளி என்ன பண்ணலை? வரல. ஜீவன் என்ன பண்ணலை? எங்கேருந்து என்ன பண்ணலை? வரல. வெறும் சாதாரணமாக எல்லாம் அழிஞ்சு போன நிலைமையில் இருந்தாலும் அந்த ஜீவனை கர்த்தர் மறைச்சி வச்சிருந்தாரு. அது எங்கே இருந்ததுன்னா ஆழத்தில் இந்த பூமி இருந்துச்சு. அந்த ஆழத்தில் பிசாசு போக முடியல. ஆழத்தில் அசைவாடுகிறவர் ஆவியானவர் தான். அல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசுக்கு ஆழம் தெரியுன்னுவாங்க. இல்லை இல்லை, அவன் ஆழம் தெரியாம தான் காலை விட்டான். அந்த ஆழத்தில் கொண்டு போய் தேவன் என்ன பண்ணாரு? இந்த பூமியை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தார். ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தான்னா அதுக்கு முன்னாடி அதில் தாவரங்கள் இருந்தது, அதில் புல்லு பூண்டு எல்லாமே என்ன பண்ணுச்சு? இருந்தது. அதனுடைய விதைகள் என்ன பண்ணுச்சு? அதில் தான் இருந்தது. ஆண்டவர் அதை மீள் பூமியாக கொண்டு வரும்போது அசைவாடுகிறார். ஆமென். என்ன பண்ணுறார்? அதை அசைவாடுகிறார். அல்லேலூயா. அப்போ அதை அசைவாடி அந்த பூமியை ஆண்டவராகிய கர்த்தர் என்ன பண்ணுறாரு? வெளியே கொண்டு வர்றாரு. அப்படி வெளியே கொண்டு வரும்போது நல்லா கவனிங்க, ஒழுங்கின்றி இருந்தால் அது தேவன் உண்டாக்கலை. ஒழுங்கும் இருளும் அல்லது ஒழுங்கு இல்லாமல், இன்னும் சொல்ல போனால் ஒரு குழப்பமான சூழ்நிலையை தேவன் விரும்பல. அப்ப இந்த சூழ்நிலை வெறுமையா இருந்த அந்த சூழ்நிலையை தேவன் அனுமதிக்கல. அதை சரி பண்ணுவதற்கு இந்த உலகத்துல எந்த மனிதனாலும் முடியாது. ஒரே ஒருவர் தான் குழப்பமான சூழ்நிலையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர முடியும். எந்த ஒரு காலத்திலும் எந்த நேரத்திலும் ஒரு திட்டத்தோடும் நோக்கத்தோடும் இந்த உலகத்தில் செயல்படுகிற ஒருவர் உண்டானால் அவர் பேரு தான் தேவ ஆவி ஆனவர். அப்பா, இன்ட்ரடக்ஷன் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறேன். ஆமென். இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன்? அதனால தான் சொன்னேன். அப்போ தேவ ஆவியானவர் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்? இந்த உலகத்தில் என்ன குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும், என்ன வாழ்க்கையில் வெறுமையாய் போனாலும், உன்னை திட்டத்தோடு சேர்த்து நோக்கத்தோடு வளர்த்து தேவனுக்கு முன்னாடி மகிமையாய் கொண்டு வருகிற மிகப்பெரிய வேலையை உனக்குள்ளிருந்தே நடத்துகிறவர் ஆவியானவர் மாத்திரம்தான். உன்னோடு, உன் ஆவியோடு உனக்குள்ளே இருந்து நடத்துகிற ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்பி சொல்கிறேன், ஆவி அல்லவர், ஆவியானவர். சொல்லுங்க, அவர் ஆவி அல்ல,
அவர் ஆவியானவர். உலகத்தெல்லாம் உண்டாக்குனது ஒரு சக்தின்னு வாங்க, இல்லை, ஆவியானவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் ஒரு உணர்ச்சி அல்ல, ஆவியானவர் மின்சாரம் அல்ல, ஆவியானவர் சபையில் ஒரு பாட்டு பாடி ட்ரம் அடிச்சா கை தட்டுனா என்னது, ஒரு சிலர் உடம்பு அசை பண்றாங்களா, அவர் அல்ல. சும்மா வேலை இருக்கிற சத்தத்தை கேட்டு அல்லது கொஞ்சம் உணர்ச்சிகளை வைத்து ஆவியானவர் வந்து விட்டார் அப்படின்னு சொன்னா அது இல்லை. உனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை உணர்கிற நேரம் ஏற்கனவே அவர் உன்னோடு கூட உன்னுடைய ஆவியில கலந்து இருக்கிறார் என்பதை நீ அறிகிற நேரம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரை நீ உணர்கிறதற்கு எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா படுத்தாலும் ஏந்திரிச்சாலும் உட்கார்ந்தாலும் தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆவியானவர் உன்னோடு கூட தான் இருக்கிறார். ஆமென். அது புரியும் போது தான் ரட்சிக்கப்படுறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒளிங்கின்று இருக்கும்போது அதை பார்க்கல, ஆழத்துல இருள் இருக்கும்போது அதை என்ன பண்ணல, பார்க்கல. அதனால தான் உலகத்தில் பாவம் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே இந்த உலகத்தில் அறியாமை மக்களுக்கு என்ன பண்ணிடுச்சு, வந்துடுச்சு. ஏன்னா ஆழத்தில் இருளை கொண்டு வந்து உள்ள என்ன இருக்குன்னே தெரியாத அளவுக்கு இந்த உலகத்தில் பிசாசு மாயத்தை கொண்டு ஒரு பாவம் முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி இருளை உள்ள கொண்டு வந்துட்டான். இருள் என்பது இருளின் ராஜ்யத்திலிருந்து தம்முடைய குமாரனின் ராஜ்யத்துக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு, கொண்டு வரணும்னு விரும்பினாரு. அந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து உன்னை வேறு பிரித்து கொண்டு வந்து தேவ குமாரனின் ராஜ்யத்தில் கொண்டு வருகிற ஒரு பேர் தான் ஆவியானவர். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. நாம ஒரு நாட்டில் பிறந்ததை பற்றி பேசுகிறோம். ஆனால் நீங்களும் நானும் ஒரு நாட்டில் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ராஜ்யத்தில் இருந்தோம். அந்த ராஜ்யத்துக்கு பேரு தான் பரலோக ராஜ்யம். சொல்லுங்க, நீங்களும் நான் இங்கே முதல்ல எங்கே இருந்தோம்? பரலோகத்தில் இல்லை, பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால ஒரு தேவ ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்கணும்னு நினைக்கும் போது பரலோகம் என்பது ஒரு ராஜ்யம். அப்போ அந்த பரலோக ராஜ்யத்திலிருந்து அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது அந்த பரலோகம் மாதிரியே இருக்கணும். அவர் பச்சைப்பாதம் உள்ள தேவன் அல்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த பரலோகத்தில் இருக்கிற அத்தனையும் ஆவியினால் வடிவமைத்து அலங்கரித்த அத்தையே ஆவியானவர் தான் இன்றைக்கு உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறவர். எத்தனை பேர் புரியுது உனக்கு? இன்னைக்கு நீங்க எவ்வளவு குழப்பத்தில் இருந்தாலும், எவ்வளவு இருள உட்கார்ந்தாலும், தேவன் உன்னை உண்டாக்கின திட்டத்தை பிசாசு என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ணிடவே முடியாது. அவர் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபையும் அவருடைய வரங்களும் மாறாதவைகள். புரியுது? அதனால தான் அவர் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபையும் அவருடைய வரங்களும் மாறாதவைகள். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப ஆவியானவர் அசைவாடனா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவ ஆவியானவரோடு எவ்வளவு தூரம் உராயிடமோ. இந்த உலகத்துல முதல்ல வந்த சக்தி உராய்வு, அல்லது இந்த உலகத்துல வந்த அந்த உராய்விலிருந்து வந்தது தான் வெளிச்சம், அந்த உராய்விலிருந்து வந்தது தான் மின்சாரம், அதுலேருந்து உராய்விலிருந்து வந்தது தான் அணுசக்தி, அதுலேருந்து வந்தது தான் அது என்னது, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இன்னைக்கு உலகத்தில் அணுசக்தி, மின்காந்த சக்தி, மின்சார சக்தி அப்படின்னு சொல்றோமே, எல்லா சக்திக்கும் ஆதாரம் ஆவியானவர். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரோடு உராய்வு வச்சுக்க கூடாது. உறவு வச்சா உனக்குள்ள இருக்கிற சக்தி இன்னதுன்னு உன்னால பார்க்க முடியும். அதனால தான் அவர் வரும்போது உங்களை அவர் என்ன பண்ணுவாரு, வல்லமையினால் நிரப்புவார். பரிசுத்தாவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். சொல்லுங்க. அதை நினைக்கும் போது, அவரை நினைக்கும் போது, அவரை துதிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது, அவரோட பேசும்போதெல்லாம் அதெல்லாம் நீ பலன் அடைகிற நேரம். ஒருவனும் பலவீனன் அல்ல. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீ நினைச்சீன்னா நீ ஊருக்கா மாதிரி அவரை தொட்டுக்கணும்னு நினைக்கிற. நீ படுக்கும் போதும், ஏந்திரிக்கும் போதும், உட்காரும் போதும், நீ மற்றவங்கிட்ட பேசும் போதும், நீ நடக்கும் போதும், ஏன் உன் பாத்ரூமில் கூட, நீ தூங்குற நேரத்தில் மட்டும் இல்லை,
அவருடைய ஆவியானவருக்கு மறைவாக நான் எங்கேயுமே, அப்படி மறைவாக நான் எங்கேயும் இருக்க முடியாது. வானத்துக்கு போனாலும் அங்கே நீங்கள் இருக்கிறீங்க, பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீங்க. இந்த அறிவு எனக்கு எட்டாததா இருக்கு. அந்த அளவு உன்னை புரிந்தவரும் உன்னை நேசிக்கிறவரும் முதல்ல ஆவியானவர். நம்ம யாரை நினைச்சிட்டு இருக்கிறோம்? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த உலகத்தில் நம்மை விட்டு எடுபடாத பங்கு என்பது இயேசு இல்லை. வம்பா இருக்கா? யாரு? சரி, நான் கொஞ்சம் பிறகு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பயந்துருவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் நல்லா கவனிங்க. அப்படின்னா ஒன்று, இந்த ஒரு எந்த குழப்பமான சூழ்நிலையிலும் தேவனுடைய திட்டமும் நோக்கமும் ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் தடைபடாது. அல்லேலூயா. அதனால தான் தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருந்தால் போதும், தேவன் நடத்துவார். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எப்ப? அவர் அசைவாடும் போது தான் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு இந்த உலகத்துக்கு ஒளி வந்தாரு. அவர் இந்த ஒளியின் பேரு தான் இந்த உலகத்தில் நான் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன்னு சொன்னாரு. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த 3 வசனத்திலேயே திருத்துவ தேவனுடைய மகிமையை கர்த்தர் காண்பிக்கிறார். ஒரு டீப்பாக கொண்டு போனோன்னா இன்னைக்கு உங்களுக்கு தலை சுற்றும். ஒரு வசனத்திலையும் பேச ஆரம்பித்தா எல்லாம் இந்த உலகத்தின் முழு அமைப்பையும் முதல் அதிகாரத்தில் கர்த்தர் கொண்டு வந்துடுவார். உன்னை குறித்து என்னை குறித்தெல்லாம் அந்த முதல் அதிகாரத்திலேயே சொல்லிக் கொடுப்பார். ஆனால் அதை நான் கொஞ்சம் கொண்டதுக்கு முன்னாடி, கர்த்தருக்கு முன்னாடி நான் இதை சொல்கிறேன். நல்லா கவனிங்க, இன்னும் நல்லா கவனிங்க. இந்த உலகம் என்று ஒன்று உருவாகும் முன்னே, இன்னொரு அடுத்த வார்த்தை, வார்த்தை புறப்படும் முன்னே, அந்த வார்த்தை சொல்லுகிற இடத்திலே அல்லது அந்த வார்த்தை செயல்படுகிற இடத்திலே ஆவியானவர் இருந்தார். என்னாச்சு? அல்லேலூயா. இதை சொல்றதுனால நான் இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த குறைவையும் நான் என்ன பண்ணலை, உண்டாக்கலை. அவங்களுக்குள்ள போட்டி இல்லை, அவங்களுக்குள்ள பொறாமை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 பேரும் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்கள், ஒருவருக்கு ஒருவர் கனம் கொடுக்கிறவர்கள். ஆனால் அவர்கள் ஒருவர். நீங்க பிதாவை கனப்படுத்தினாலும் ஸ்தோத்திரம், இயேசுவை கனப்படுத்தினாலும் ஸ்தோத்திரம், பரிசுத்தாவியை கனப்படுத்தினாலும் ஸ்தோத்திரம், எல்லாம் ஒருத்தர் தான். ஆனா எல்லாம் ஒருத்தர் இல்லை. சொல்லுங்க, எல்லாம் ஒருத்தர் இல்லை. பிதா வேற, குமாரன் வேற, பரிசுத்தாவியானவர் வேற. உன்னை தனித்தனியாக கலட்டி வச்சு நீ ஆவி வேற, ஆத்மா வேற, சரீரம் வேறன்னு சொன்னால் உனக்கு என்ன பண்ணாது, புரியாது. ஒன்றும் ஒவ்வொரு விதம். உன் கற்பனை வேணும், உனக்கு கதை வேணும், உனக்கு உனக்கு மனதில் ஒரு பெரிய காரியத்தை திட்டமிடுற, எல்லாம் இந்த சரீரத்தில் இல்லை, உன் ஆவியில், உன் ஆத்மாவில். அது கண்ணால் நீ என்ன பண்ணலை, பார்க்கல. ஆனால் ஒரு செயல்படுற, சாப்பிடணும் அப்படின்னா எது வேணும், சரீரம் வேணும். அப்போ இந்த சரீரத்தை உன்னுடைய கற்பனையை, உன்னுடைய காவியத்தை, உன்னுடைய சித்தத்தை, உன்னுடைய நோக்கத்தை, தேவனோடு இருக்கிற தொடர்பை, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு ஆவி உனக்குள்ள என்ன பண்ணுது, இருக்கு. அந்த ஆவியினுடைய செயல்பாடு மாம்சத்தில் வரல, அது உன்னுடைய ஆத்மாவில் விருப்பத்தில் வருது. அந்த ஆத்மாவில் என்ன சொல்றியோ அதையெல்லாம் செயல்படுத்தக்கூடிய அளவில் வாய் அதை சொல்லும்போது அல்லது மனசு அதை நினைக்கும் போது வாக்கா மாறுது, வாக்கு செயலா மாறுது. மனம், வாக்கு, செயல். சொல்லுங்க. சரி, இப்படி போனேன்னா நான் இன்னைக்கு முடிக்க மாட்டேன். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுக்குள்ளேயே அது இருக்கு. எதுவுமே குடிக்கிறதுக்கு என்ன கேட்பீங்க, தண்ணி. அடிப்பட்டா என்ன கேட்பீங்க, ஐஸ் கட்டி. ஏன்னா மண்டை கொஞ்சம் என்ன பண்ணிச்சு, எங்கச்சு அப்படின்னு சொல்லிட்டு. டீ வேணும்னா எதை கேட்பீங்க, இல்லை என்ன வேணும், எது, புட்டு வேணும்னா எதை கேட்பீங்க, புட்டா, புட்டு தானே அவிக்கிறது. ஆவியினால என்ன செய்வீங்க, இட்லி. ஐயோ, இட்லி மனசுல வர பாரு.
ஆவி ஆவி வேணும்னு தனியா பிடிக்க போல, தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்கிறீங்க, என்ன வருது? அப்புறம் ஆவி பிடிக்கிறேன்னா சுடுகாடு அலையணும் இட்லி சொல்றதுக்கு. ஆவி இது எல்லாமே எதில் தான் இருக்கு? தண்ணியில் தான். தண்ணியில் தான் என்ன இருக்கு? ஆவி இருக்குது. தண்ணியில் தான் என்ன இருக்குது? ஐஸ் கட்டி இருக்கு. ஐஸ் வச்சு சொன்னா கூட ஐஸ் நொறுக்க மாட்டேங்குது. ஐஸ் இருக்குது. அல்லேலூயா. எல்லாம் H2O தான். எல்லாமே H2O தான். மூலக்கூறு ஒன்று தான். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல. ஆமென். அல்லேலூயா. ஆனால் ஒரு இடத்துல ஜபிக்கும் போது பரலோக பிதாவே அப்படின்னு நம்ம ஆரம்பித்து பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஜெபிச்சு இயேசு கிறிஸ்துவின் பெயரால் முடிக்க சொல்லி கர்த்தர் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? கட்டளை கொடுத்தாரு. அந்த இடத்துல போய் எங்கேயாவது ஜெபிக்கிற நேரத்தில் அங்கே போய் நின்றுக்கிட்டு பரிசுத்த ஆவியானவரை, என்னடா ஆவியை கும்பிட்றான், புரியாத இடத்துல என்ன பண்ணுவாங்க? பயமுறுத்தாதீங்க பரலோக பிதாவின் இடத்துல. ஏன்னா அவனே எல்லாம் அந்த அப்பா பிதாவின்னு சொன்னால் அவனுக்கு புரியும், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஜபிங்க. எல்லா இடத்துலையும் ஆவி ஆவின்னா அப்புறம் அவன் உழுந்தடிச்சு என்ன பண்ணணும்? ஓடணும். அதுவும் சிலர் பண்ணுற கூத்தெல்லாம் பார்த்தா அவனுக்கு என்னமோ வந்துருச்சுன்னு என்ன பண்ணுறாங்க? ஆவியானவர் ஜென்டிலானவர், ஆவியானவர் அலங்கோலம் உள்ளவர் இல்லை. அல்லேலூயா. குழப்பம் உள்ளவர், குழப்பத்தை ஏற்படுத்துகிற பயமுறுத்துகிறவர் அல்ல. ஆவியானவர் உனக்குள்ளே அமைதியாக இருக்கிறவர், அமைதியோடு கூட செயல்படுகிறவர், அடிச்சு உருட்டுகிறவர் அல்ல. 4 பானையை உடைச்சு 2 ட்ரம்மம் முடிச்சாதான் என்னது ஆவியானவர் வந்தார் என்பது இல்லை. சிலர் ஆவியானவர் வந்துட்டாங்கன்னா நம்ம நாற்காலியை பிடிச்சிட்டு என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா 10 சேரை உடைச்சாதான் அவங்களுக்கு என்னது ஆவியானவர் நினைக்கிறாங்க. இல்லை, ஆவியானவர் அமைதியானவர், ஆவியானவர் செயல்படுகிறவர், அமைதியாக என்ன பண்றவர்? செயல்படுகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துருக்கிறதுனால உன்னுடைய அதெல்லாம் அப்படி இருக்கு. நான் அதை தவறாக சொல்லலை. ஆனால் அதையே, அதாவது வெளியே இருக்கிறதை பார்த்து அவர் அல்ல, காற்றில் இல்லை, மலைகள் பிளக்கிற சத்தத்தில் அவர் இல்லை. ஆனால் ஆவியானவர் அமைதியாய் அன்றைக்கு எலியாவோடு கூட பேசினவர், இன்றைக்கு சாமுவேலோடு கூட பேசினவர், இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் மேலே புறாவை போல, அவர் புறா இல்லை, அவர் இறங்கினாலும் அப்போஸ்தலர் மேலே அக்கினி நாவுகளாக இறங்கினாலும் அவர் அக்கினி நாவுகள் இல்லை. அவர்கள் தங்களுக்கு அருளப்பட்ட வார்த்தையே என்ன பண்ணாங்க? பேசினாங்க. அதை புரிஞ்சுக்குங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ முதல்ல உன்னது ஆவியானவர் எந்த குழப்பமான இடத்திலும் உனக்கு திட்டத்தையும் நோக்கத்தையும் கொடுத்து உன்னை செயல்படுத்துகிறவர். உலகம் உன்னை காணத்தக்கதாக ஒரு உலகத்தை உன்னை கொண்டு உருவாக்குகிறவர். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. கர்த்தர் எதையாவது செய்யறதுக்கு முன்னாடியே, ஆண்டவராகிய இயேசு எதையாவது இந்த உலகத்தில் செய்யறதுக்கு முன்னாடியே, வார்த்தையாக அவர் புறப்படுறதுக்கு முன்னாடியே ஆவியானவர் ஏற்கனவே அங்கே இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் கிறிஸ்து இயேசுக்குள்ள ஆவியானவர் வாக்குத்தத்தங்கள்லாம் எப்படி வச்சிருக்கிறாரு? ஆம் என்றும் ஆமேன் என்றும் என்ன பண்ணிருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. அப்போ இது முன்னாடியே ஆவியானவங்க செயல்படுறாரு. அதுலேயே இன்னும் ஒரு வார்த்தை சொல்ல போனால், உன்னுடைய இருளையும் உன்னுடைய வெறுமையும் நீக்கிட்டாலே உன் வாழ்வாதாரமாக இந்த பூமி இருக்கிறத நீ பார்க்க முடியும். உனக்குள்ள இருக்கிறதையே கர்த்தர் என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்தி கொடுத்து ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? உன்னை ஒரு மீள் பூமியாக, ஒரு புதிய மனிதனாக அவர் தான் உன்னை உருவாக்குறார். அல்லேலூயா. பூமி எங்கே இருந்துச்சு? எங்கே இருந்துச்சு? ஆழத்தில் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்கிற இந்த பூமி எந்த பூமி? அந்த பூமி தான். எல்லா மனிதர்களுக்கும் வாழ்வதற்கான எல்லா ஆதாரத்தையும் வெளியே கொண்டு வந்து இந்த உலகத்தை உலகத்துக்கு காட்டுகிறவர் ஆவியானவர். ஆனால் உலகத்தால் அவரால் அறியப்படாதவர். அவர் உங்களுக்குள் இருக்கிறதினால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று இயேசு சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ யார் பெரியவர் அப்படின்னு சொன்னால், ஆதியில பிதா அலங்கோலமான உலகத்தை திருப்பி புதுமையாய் படைக்கிறதற்கு ஏற்கனவே ஆக்ஷனில் இறங்கினவர் ஆவியானவர். அதை வார்த்தையால் நிறைவேற்றி தருகிற அந்த வார்த்தையானவர். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. ஆதியில் வார்த்தை இருந்தது,
அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்ற இன்ட்ரடக்ஷனை யோவான் சொல்றார். இதுக்கு முன்னாடி ஆண்டவர் 2வது வசனத்திலேயே ஆவியானவரை இன்ட்ரடக்ஷன் பண்றார். புரிஞ்சுச்சா புரியலையா? ரைட். அவங்க எதுக்கு வாங்கன்னு வாங்குறாங்கன்னு, நீ முடிக்கிற டைம் ஆயிடுச்சுன்னு நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா. சரி, இந்த பூமியில் ஆவியானவர் ஏன் வர வேண்டும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, தேவன் தமது ராஜ்யத்தை இங்கே ஸ்தாபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் வரும்போது, பரலோகம் என்பது ஒரு நாடு, இந்த பூமி பரலோகத்தினுடைய காலனி. அப்போ இந்த காலனியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பிரிட்டன் இந்தியாவை காலனி நாடாய் மாற்றினது போல பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தை உருவாக்க பரலோக பிதாவினாலே அனுப்பப்பட்டு அந்த சாயலை இந்த பூமிக்கு கொண்டு வருகிறவர். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா ஒரு காலனி ஆக்கிறணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறீங்க அல்லது இங்கிலீஷில் இப்போ சாதாரணமாக சேர் எடுங்கன்றீங்க, காஃபி குடிக்கிறீங்கன்றீங்க, ஆரம்பிக்கிறீங்க, அப்புறம் அந்த கேட்டை தர்றா அப்படின்றீங்க. அப்புறம் என்னென்ன சொல்கிறீங்க? சாதாரணமாகவே பஸ்ஸில் ஏறுறீங்க, சாரி கேட்குறீங்க, தேங்க்ஸ் சொல்கிறீங்க. இதெல்லாம் எதை சொல்லுது? ஒரு நாள் பிரிட்டிஷனுடைய காலனி நாடாக இருந்தது. காலனின்னா நம்ம அடிமைப்படுத்தலை, நம்ம அடிமைகள்னு நம்ம பின்னாடி இப்போ தான் நம்ம சொல்கிறோம், நம்ம அடிமைப்படுத்தலை. அவங்களுடைய கலாச்சாரங்களை இங்கே கொண்டு வந்துட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே டீ காஃபி குடிக்கிறது நம்ம கலாச்சாரமா? எழுந்திரிச்சோன்னே அப்படியே பானையை எடுத்துகிட்டு வந்து கரைச்சி அப்படியே கூழு குடித்த நல்ல பரம்பரை நாம். அப்படி இருந்தோம். நம்மளை போய் கடைசியில் காஃபியும் டீ என்ன பண்ணாங்க? குடிக்க வச்சுட்டாங்க. பல்லு விளக்கடா அப்படின்னா ஒரு செங்கலை தேய்ச்சி, இல்லைன்னா இருக்குது ஒரு எருமுட்டை, ஏன்னா அது பேர் என்னது? சாம்பல். எருமுட்டை சாம்பல்னா உங்களுக்கு கோபமாக இருக்குது. அது தானே என்னது? மாடு போட்ட சாணியில் பல்ல விளக்குன பரமா காப்பாற்று அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் உங்களை சொல்லல, நான் என்ன சொல்கிறேன்? நல்ல வேலை நீங்கள்லாம் கோபால் பல்பட்டி போட்டிருப்பீங்க. நான் முதல்ல கோபால் பல்படி போடும்போதே 3வது படிக்கும்போது தான் கோபால் பல்படியே போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தெரிஞ்சு, இல்லைன்னா காட்டாமனுக்கு, இல்லைன்னா இது என்னது வேப்பம். அப்புறம் அது இப்படி தான் என்ன பண்ணோம். இவங்க கலாச்சாரத்தில் என்ன பண்ணிட்டாங்க? பேஸ்ட்டு கொடுத்து ப்ரெஷ்ஷை கொடுத்து என்ன பண்ணாங்க? விளக்குனாங்க. இப்போ நீங்கள் எதில் விளக்கு? நீங்கள் கையால் விளக்கிட்டு வந்திருக்கிறீங்க, இல்லைன்னா கையால் தான் என்ன பண்ணோம்? விளக்கிட்டு வந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்கிறேன், ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வருவதற்கு யாரோ ஒருத்தவங்க இங்கே வந்திருக்கிறாங்க. முதல்ல இந்த இந்தியாவுக்கு ஒரு கவர்னர் அனுப்பப்பட்டார். அவர் பேர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். முதல்ல கல்கத்தாவுக்கு தான், அங்கே தான் என்ன பண்ணாங்க? வெஸ்ட் பெங்காலில் வந்தார். அதுக்கு பிறகு 200 ஆண்டுகள் அவனுடைய நாடுல காலனி நாடாக இந்தியா இருந்தது. காலனி நாடாக. அந்த காலனி நாடு என்பதற்கு நம்முடைய உதாரணம் என்ன அப்படின்னா, நம்ம போட்டிருக்கிற பேண்ட்டு சட்டையெல்லாம் என்ன தான்? அவங்க கொடுத்தது தான். மில்லு துணி, நீங்கள் போட்டிருக்கிற துணியெல்லாம் மில்லு துணி அப்படின்னு வந்தது. நம்ம உபயோகப்படுத்துகிற குண்டூசியிலிருந்து இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற அத்தனையும் ஃபோனை தவிர மீதியெல்லாம் என்னது? அவங்க கொடுத்தது. சைக்கிளாக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், அல்லது காராக இருக்கட்டும், இன்றைக்கி ட்ரெயினாக இருக்கட்டும், அல்லது நம்ம இன்றைக்கி படிக்கிற அந்த கல்வியாக இருக்கட்டும், எல்லா காரியங்களிலும் ஒரு நாள் அந்த பிரிட்டிஷ்லேருந்து வந்தவங்க, அதிலேருந்து வந்த மிஷினரிங்க அதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க தங்களுடைய ஸ்டாண்டர்டுக்கு நம்மளை கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. ஆனால் அந்த நாளில் அங்கே இருந்து அந்த நாளில் கல்விக்கு படிக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? தனியான ஒரு இடம் போகணும். அது ஒரு தனிப்பட்ட அந்த ஜாதியினர் தான் என்ன பண்ணணும்? அவனு இருப்பாங்க. சத்திரியராகிய நம்ம போனால் ஏகலை இவன் கையில் விரலை வெட்டின மாதிரி என்ன பண்ணிடுவாங்க? நம்ம விரலை வெட்டிடுவாங்க. அப்படிப்பட்டதாக தான் ஒரு காலத்தில் குருகுலம் இருந்தது. ஆனால் நம்மை படிக்கக்கூடிய அளவில் ஒரு நல்ல கலாச்சாரத்தை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு வெள்ளைக்காரங்கன்னா வேற விதத்தில் என்னென்னமோ காட்டி பேசுகிறாங்க. அப்படி வெள்ளைக்காரங்க மட்டும் வரலன்னா ஒரு பல்பு கூட நம்ம வீட்டில் என்ன பண்ணாது? எரியாது. ஆனால் அதை விட
ஆவியானவர் ஏன் வருகிறார் அப்படின்றது சொல்லும்போது அதுக்கு அவர் முதல்ல கட்டுறதுக்கு முதல்ல அது பேர் பங்களா அப்படின்வாங்க. கவர்னர் பங்களான்னு சொன்னாங்க, அப்போ கவர்னர் ஹவுஸ்ன்னு சொன்னாங்க. அதை மாதிரி ஒரு மிகப்பெரிய பங்களாவை அப்போ தான் என்ன பண்ணுது, மனிதன் வாழ்றதெல்லாம் ஒருவேளை அரசர்கள் அரண்மனையாக இருந்தது பங்களாவாக மாறினுச்சு. அப்படிப்பட்டதான காரியங்களில் அவங்க செய்யும் போது ராஜா அனுப்பின கவர்னர் தான் இதை ஆளுகை செய்தாங்க. இப்போ இருக்கிற கவர்னருக்கு என்னது ஆட்டுக்கு தாடி மாதிரி என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. அப்படி இல்லை, ராஜாவினிடத்திலிருந்து ஒரு ராஜ்யத்தை நிர்வாகம் பண்ண ராஜா வர வேண்டிய தேவையில்லை. அவங்க இங்கிலாந்தில் இருந்தாலும் இந்தியாவை என்ன பண்ண முடியும், ஆளுகை செய்ய முடியும். ஆளுகை செய்ய முடியும். யாரால் ஆளுகை செய்வாங்க? நாம தெரிந்தெடுக்கிறவர் கவர்னர் கிடையாது. அங்க இருக்கிற சக்கரவர்த்தியால் அனுப்பப்பட்டவர் தான் யாரு, கவர்னர். அதே மாதிரி தான் பரலோக பிதா இந்த பூமியை ஆளுகை செய்ய அவர் அனுப்பின கவர்னர் தான் ஆவியானவர். தனவர் புரியுது? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா பரலோகத்தை நீங்களும் நானும் போய் பார்க்கல, பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் அதனுடைய அமைப்பு, அதனுடைய கலாச்சாரம், அதனுடைய மொழி, அதனுடைய நாகரிகம், அதனுடைய செல்வாக்கு, அதனுடைய உணவு, உடை எல்லாம் எங்கே வரணும்? இந்த பூமியில் வரணும். ஆமென். மனிதன் எதை இழந்தான்? ஆளுகை இழந்துட்டான். மனிதன் எதை இழந்துட்டான்? அதிகாரத்தை இழந்துட்டான். இன்னும் சொல்ல போனால் மனிதன் எதை எழுதுனானா, தேவன் அவனுக்கு கொடுத்த ராஜ்யத்தை இழந்தான். ஆவியானவர் இந்த பூமிக்கு வந்ததனுடைய ஒரே ஒரு காரணம், இழந்து போன ராஜ்யத்தை திரும்பி கொடுப்பதற்கு ஆவியானவர் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அது பிசாசு அதை கெடுக்க நினைக்கும் போது, நல்ல அது ஆதியாமத்தில் நான் போனால் ரொம்ப நேரமாகும். அதனால் பிசாசு அதை கெடுத்தான்னு வச்சாலும் அதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனை அவன் இருந்த இடம் பேரு, அவன் இருந்த இடத்துக்கு பேரு சொர்க்க பூமி. அவன் இருந்த இடத்துக்கு பேரு சொர்க்க பூமி. ஏதேன் என்றால் சொர்க்கம். ஏதேன் என்றால் மகிழ்ச்சி, டிலைட். டிலைட்னா நான் மகிழ்ந்திருக்கிற இடத்துக்கு பேரு டிலைட். ஐஸ்கிரீம் கிடையாது, டிலைட். டிலைட்னா நான் செய்கிற வேலையில், நான் செய்கிற ஆராதனையில், என்னுடைய வாழ்க்கையில், நான் எல்லாத்தையும் எல்லா இடங்களிலும் சந்தோஷத்தையும் பாதுகாப்பையும் ஒரு ஒரு மேன்மையும் ஒரு மகிமையும் எனக்குள்ளே இருக்கிற நான் என்ன செய்யணுமோ அதை செய்து முடிக்கிறதுக்கான திராணி பலன் எல்லாமே எனக்கு இருக்கிற ஒரு இடத்துக்கு பேர் தான் ஏதேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஓடணும்னா 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடணும்னு நினைச்சா ஓடலாம். அவ்வளோ பெரிய பூமி, அவ்வளோ பெரிய பாதுகாப்பு. அங்கே தீங்கு செய்வார் யாருமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னால முடியும்னு சொல்கிறோமே, எல்லாம் முடிகிற ஒரே இடமா இருந்தது. நம்மால் நம்முடைய முழு பலத்தையும், முழு ஆத்மாவையும், முழு சரீரத்துக்கும் வேலையும் பலனும், நம்முடைய ஞாபகம், நம்முடைய யோசனை, நம்முடைய கற்பனை, இந்த உலகம் எல்லாம் அதை உருவாக்கக்கூடிய தேவன் எப்படி உருவாக்குகிறாரோ அதே போல இந்த உலகத்தில் வாழும் கடவுளின் சாயலாய் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதன் எல்லாவற்றையும் செய்து தேவனுடைய மகிமையை இந்த பூமியில கொண்டு வருவதற்கு தேவன் அவனுக்குள் இருந்து அவனை நடத்துவதற்கு அந்த வல்லமையை கொடுத்தார். அந்த வல்லமையின் ஆவியானவர் அவனோடு கூட இருந்தார். புரியுது? இவ்வளோ நேரம் சொன்னா புரியலையோ? அல்லேலூயா. திடீர்னு 100 கிலோமீட்டர் நான் ஓடலாம், நான் வானத்தில் ஏறணும்னா ஏறலாம், அல்லது நான் இங்கேருந்து பறந்து போகணும்னா பறந்து போகலாம், நான் ஒரு அணையை கட்டணும்னா அணையை கட்டலாம், நான் மலையை பேய்க்கணும்னா மலையை பேய்க்கலாம். அப்படின்னு ஒரு காரணம் தான். நான் என்ன ஹல்காக இருக்க தேவையில்லை, நான் பல்காக இருக்கவும் தேவையில்லை. நான் யாராக இருந்தால் போதும், ஆதாமா இருந்தாலே போதும். அந்த ஆதாமுக்குள்ளே தான் நீங்களும் நான் எல்லாருமே என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். இன்னைக்கு அந்த வல்லமை, அதாவது உலகத்தை நிர்வகிக்கிற வல்லமை ஒரு குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுத்தாரு. உலகத்தையே ஒரு அரசியல்வாதி கையில் கொடுக்கல. திரும்ப புரியுது?
ஒரு அமைப்பு கீழே கொடுக்கல, ஒரு அரசாங்கத்துக்குள்ள கீழே கொடுக்கல. இந்த முழு உலகத்தையும் ஆளுகை செய்ய ஒரு குடும்பத்தால் முடியும். அவ்வளவு வல்லமை, அவ்வளவு ஞானம், அவ்வளவு பலன் எங்க இருந்துச்சு? உன்னால முடியும் தம்பி. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. முடியும். அல்லேலூயா. வேற லெவல். அப்ப ஆண்டவர் நம்ம அந்த லெவலை நம்ம யோசிச்சதே கிடையாது, சிந்திச்சதே கிடையாது. இன்னைக்கு ஒரு மனிதன் பயன்படுத்துகிற இத்தனை இப்போ இந்த 100 ஆண்டுகளில் தானே விஞ்ஞான கண்டுபிடிப்பு. அதுக்கு முன்னாடி இருக்கிற மனிதன் என்ன பண்ணியிருந்தான்? வெந்ததை தின்னுட்டு விதி வந்தால் சாவன்னு உட்காந்துருந்தான். இப்போ இவ்வளோ கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சாங்களா? அதெல்லாம் எங்கே தான் இருக்கு? காற்று ஒரு பவர், ஒரு அணுவில் கூட ஒரு பவர். சொல்ல போனால் ஹைட்ரஜனில் ஒரு பவர். அந்த ஹைட்ரஜன் வச்சு இன்றைக்கி நேரில் சுற்றி வரலான்னு. இன்னைக்கு மனிதனுடைய வார்த்தைக்கு என்ன வல்லமை இருக்குன்னு நமக்கு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. மனிதனுடைய பார்வையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சிலதை உடைச்சி நொறுக்கலாம். ஒரு மனிதனுடைய பார்வையில் அது லேசர் மாதிரி பயன்படுத்த முடியும். மனிதனுடைய எண்ணத்தினால ஒரு சிலரை வேலை வாங்க முடியும். அதுக்கு பேர் ஹிப்னாட்டிசம்ன்றான், மிஸ்மரிசம்ன்றான், என்னென்னமோ என்ன பண்ணுறான் சொல்கிறான். ஆனால் உனக்குள்ளே இருக்கிற பவர் என்னன்னு தெரியல. ஆனால் நீ என்ன நினைக்கிற? நான் ஒன்றும் இல்லாத மண்ணுன்னு நினைக்கிற. நீ மண்ணு இல்லை, நீ பரலோக தேவனுடைய சாயல். இந்த உலகத்தையே ஆளுகை பண்ணி நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பலாம் என்று அவனுடைய ஆளுநராய் இருந்தவர், இந்த உலகத்தையே ஆளுகை செய்தவர், அவனோடு இருந்து ஆளுகை செய்தவர் ஆவியானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, ஆதாமனுடைய வீழ்ச்சியில இந்த ஆதாம் எப்ப தேவனுக்கு துரோகம் பண்ணினானோ, தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்தானோ, அப்பொழுது சொல்றான், இனிமேல தேவன் என்னை ஆட்சி செய்ய தேவை இல்லை, நானே பார்த்துக்கிறேன். எப்படி பிசாசு கர்த்தரை தள்ளிட்டு நான் என்ன பண்ணோம்? ஆளுகை செய்யணும்னு நினைச்சானோ, அதே மாதிரி இந்த பூமியில் இருந்துட்டு நீங்க எனக்கு வேண்டாம், நானே இந்த பூமியை என்ன பண்ணுவேன்? ஆளுகை செய்வேன். ஏன்னா நீங்க நினைக்கிறீங்க ஏதோ கனியை சாப்பிட்டான்னு. கனி எதுக்கு சாப்பிட்டான்? இதை புசிக்கிற நாளில சாவறதை பத்தி ஏன் பேசுறீங்க? கண் என்ன பண்ணோம்? திறக்கப்படும். நீங்க எப்படி இருப்பீங்க? தேவர்களை போல இருப்பீங்க. நீ தாண்டா இந்த உலகத்துல தேவன். அவர் என்னடா உன்னை வந்து ஆட்டி படைக்கிறது? யார் உள்ள இருந்து ஆட்டி படைக்கிறா? ஆவியானவர். அது வரைக்கும் பிசாசு எப்படி ஆட்டி படைப்பான்னு யாருக்கு தெரியாது? அவனுக்கு மனிதனும் தெரியல, மனிதனுக்கு பிசாசனுடைய வஞ்சகம் தெரியல. அறியாமை. உலகத்துல பாவம் பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி வந்தது அறியாமை. அவன் யாருன்னு தெரியாம தான் யார் உள்ள விட்டுட்டா? கேட்டா, ஏவாள் கேட்டா. அவன் யாரையும் உள்ள விடக்கூடாதுன்ற கட்டளை யாருக்கு கொடுக்கப்பட்டது? யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஆதாமுக்கு. உங்களுக்கு சில காரியங்கள் புரியணும். ஏன் கடைசியா ஏவாள்கிட்ட வந்து அது தண்டிக்க? ஏன் கடைசி எடுத்தோன்னு ஏமா நீ இந்த மாதிரி தப்பு பண்ணுன்னு கேட்கல? ஆதாமே நீ எங்க இருக்குன்னு தான் கேட்டாரு. ஏவாளை நீ எங்க இருக்குன்னு கேட்கல. எல்லாருமே புரியாம பேசுறது, ஏவாள் பாவம் செஞ்சா திரும்பி பைபிளை வாசிச்சேன். ஆதாம் துரோகம் பண்ணானே இருக்கு. ஆதாம் என்ன பண்ணா? துரோகம் பண்ணான்னு இருக்கு. ஏவாள் துரோகம் பண்ணன்னு சொல்ல. ஏன்னா கட்டளையை கொடுத்தது ஆதாமுக்கு. அவன் பொறுப்பா நடக்கல. அவன் பொறுப்புல இருந்தவளை சரியா என்ன பண்ணல? சொல்லி கொடுக்கல. இந்த மாதிரி வெளியில வந்து யாரா வந்தா பேசாதம்மா, அப்படி பேசுனா நாளைக்கு என்ன ஆயிடும்? இது மாதிரிலாம் ஆகிடுமா, நீ பேசாத, பத்திரமா இருந்துக்க, நம்மெல்லாம் தோட்டத்தில் நல்லா இருக்கணும்னு நினைக்காத, நம்மளை ஏமாத்துறதுக்கு இந்த பூமியை கெடுத்த ஒரு பிசாசு இருக்கிறான். ஒருவேளை இது அவன் சொல்றதெல்லாம் என்ன பண்ணாத இல்லை. எப்பயுமே ஆசையை தூண்டி தான். ஒரு நாட்டை கெடுக்கணும், ஒரு வீட்டை கெடுக்கணும்னா எதை தூண்டுவான்? எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? உலக நியமே அதுதான். என்னது? ஆசையை தூண்டுவான். ஒரு ஜவுளி கடையிலையும் அதுதான், ஒரு ஹோட்டல்லையும் அதுதான். ஏன் அதெல்லாம் விளம்பரம் வைக்கிறான்? உன் ஆசையை தூண்டணும். என்ன நம்ம சாப்பிடாத சிக்கனா?
அதே சிக்கனுக்கு என்னென்னமா மெருகு போட்டு என்னென்னமா பண்ணி அது கோழிக்கு 2 கால் தானேங்க எந்த கோழியை சாப்பிட்டாலும். ஆனால் இவன் என்னென்னமோ டிசைன் பண்ணி என்ன பண்ணிடுறான், வச்சுன்னு போது நாக்க வெளியே போட்டுட்டு போடுறான் நினைக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு இயற்கையா ஒரு நாள் ஜான் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு சிக்கன் வேணும். என்ன சிக்கன்? ஃபுல் சிக்கன் வேணும். கிரில் சிக்கன், ஃபுல் சிக்கன். சாப்பிட்றியாடா? சாப்பிடுவேன். உட்கார் சாப்பிடு. சாப்பிடு. கேட்டல, எதுக்கு அளவுக்கு மேலே என்ன பண்ணுற, ஆசைப்படுற? ஒரு 2 கால் சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு. அது ஃபுல் சிக்கன், அந்த கிரில் சிக்கன் இவ்வளோ பெரிய சிக்கன், நான் ஒரு பீஸு கூட எடுக்கலை, சாப்பிட்டோம் அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில சமயம் நம்மளை ஆசையில் தூண்டி இதை காட்டி அதை காட்டி இதை சுற்றி அதை சுற்றி அப்படின்னு சொல்லி அந்த எல்லாம் அதில் எல்லா படத்தையும் பார்த்து அந்த படத்தில் பார்த்துட்டு அழுதுட்டு அவ்வளோ கண்ணீர் விட்டு வருவாங்க. ஆனால் உன் கண்ணீர் தான் அவன் காசுன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? ஒன்றை கண்ணீர் விட்டுட்டு அவன் காசு சம்பாதிச்சுட்டு என்ன பண்ணிட்டான், போயிட்டான். அப்புறமேல இது முற்றிலும் கற்பனையானதுன்னு போடுவான். அதை ஒரு ஆளும் படிக்க மாட்டாங்க. எல்லாமே ஒன்று ஆசையை தூண்டி தான் பிசாசு வேஷம் போட்டு தான் வருவான். பிசாசு என்ன பண்ணுவான், வேஷம் போட்டு தான் வருவான். அப்படி வந்து உன் ஆசை என்ன பண்ணுவான், வேஷம்னா என்னன்னா அவனுடைய முகத்தை காட்ட மாட்டான், அப்படியே பவுடர் அடிச்சுட்டான். அந்த பொண்ணு என்ன அழகு தெரியுமா, அப்படி ஜொலிக்குது. ஜொலிக்கிற பொண்ணை காட்டுங்க பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோப்புக்கும் அவ தான் விளம்பரம். அப்படி என்னத்துக்கெல்லாம் விளம்பரம்னு பாருங்க. பூஸ்டுக்கும் அவ தான் விளம்பரம், ஃபுட்பாலுக்கும் அவன் தான் விளம்பரம், கிரிக்கெட்டுக்கு அவன் தான் விளம்பரம். ஒரு பொண்ணு கிடைச்சா பாருங்க, உங்களை சொல்லல, நம்ம ஏன் அங்கே போகிறோம், என்னென்னமோ முடி வெட்டுற கடைக்கு அவளை தான் வலைய போடுறாங்க, எதாவது ஒன்று அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னன்னா இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த காரியமும் பெண்ணால் வரல. சந்திரன் கெட்டதும் பொண்ணால, இந்திரன் கெட்டதும் பொண்ணாலும் சொல்ல. இந்த உலகமே கெட்டது ஒரு ஆணால, ஆண் சமுதாயத்தால். அவன் பொறுப்பை எடுக்கல. என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. நான் யாரோடைய எதுக்காக இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வேதத்திலேருந்து எடுத்து காட்டுறேன். அது வேதத்திலேருந்து காட்டுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளுடைய ஆசை அப்போ கூட உன்னை என்ன பண்ணிருக்கோம், பற்றி இருக்கும். உன்னுடைய தரிசனத்தை அவள் நிறைவேற்றும். அப்பையும் ஆசைப்பட்டிருக்கும். அப்படியும் உன்னுடைய சாயலை இந்த உலகத்தில் கொண்டு வரதே ஒரு பெண்ணாக தான் என்ன பண்ணுவா, இருப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் இந்த காரியத்தை சொல்லும்போது ஆவியானவரை இவன் வந்தோடனே நானே பார்த்துக்கிறேன். வீட்டுக்குள்ளே வந்தோன்னு மருமக சொன்ன வந்துட்டேன்னா இனிமேல் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன், பார்த்து. அப்புறம் எதுக்குமா நீ வீட்டில் இருக்கிற, ஒன்று வெக்கம் கட்டு, மானம் கெட்டு எதுக்கு இருக்கிற, எங்கேயாவது போய் எதாவது மாட்டிக்கிட்டு சாக வேண்டியது தானே அப்படின்னு ஒரே வார்த்தையில் என்ன பண்ணுறா சொல்லிட்டா. வளர்த்த பிள்ளைய பற்றி கவலையே இல்லை. அந்த புள்ள மட்டும் எங்கேருந்து வந்தான் சொல்லுங்க, அந்த வயிற்றுலேருந்து தானே வந்தான். இந்த எருமை மாடு அப்படியே அம்மா அப்படியே வந்து அப்படி தாய் சொல்லை தட்டாதே, அது ஒரு படம். இப்போ என்னது என்னதான் சொல்லுது, தாரம் சொல்றதை தட்டாதே அப்படின்னு பைபிளில் வேற நாங்கள் சொல்லி கொடுத்துட்றோமா. அதனால் என்னென்னு சொல்லி கொடுக்குறோம், அது வேறு என்ன, அது கல்யாண நேரத்தில் தான் எனக்கு வருது. அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்க. அதே பைபிள் சொல்லுது நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கன்னு சொல்லுது. அதே பைபிள் சொல்லுது உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாகன்னு சொல்லுது. எல்லாருக்கும் கண்ணு அப்படி வந்த உடனே எந்த பக்கம் போயிடுது, இந்த பக்கம் போயிடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். கல்யாணத்தில் உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கிறது யார் தெரியுமா, மாப்பிள்ளை இல்லை. ஏன்னா முடிஞ்ச உடனே கடனை அடைக்கணுமேனு அவன் அதிலேயே கலங்கிட்டு வந்தாங்களா கொடுத்தாங்களா இதில் எவ்வளோ கலக்கத்தில் உட்காந்துருப்பான். அது ஒரு வருஷத்துக்கு அது கடனை அடைச்சே என்ன பண்ணிடுவான் இருப்பான். இருக்கிறதுலையே ரொம்ப சந்தோஷத்தை கல்யாணத்தை அன்னைக்கு அனுபவிக்கிறது உண்மையாக சொல்கிறேன் அது பெண்ணு தான். ஏன்னா
வந்தான்டா ஒரு மடையன், என்னையும் கல்யாணம் பண்ணிட்டானே. சரி, இதுக்கு மேலே நான் பேசக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, ஒரே காரியத்தில் நல்ல கவனிங்க. வேதத்தின் அடிப்படையில் என்னைக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் உள்ள வருதோ அப்போ ஆவியானவருக்கு எதிரான கலகம் வருது. அந்த இடத்துல தான் இயேசு சொல்கிறாரு, எனக்கு விரோதமாக பேசுனா கூட என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. ஆவியானவருக்கு விரோதமாக என்ன பண்ணாதீங்க. இவ்வளோ நேரம் உன்னை நடத்தினது, உன்னை இந்த இடத்தையே பரலோகமாக மாற்றி கொடுத்தது, உன்னை அப்படியே தேவ சாயலில் நடத்தினது, உனக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் காண்பிச்சு கொடுத்தது, இந்த பூமியை பரலோக பூமியாக என்ன பண்ணுது, மாற்றி கொடுத்தது. உன் காலு கீழே என்ன இருக்குது, உன்னை பார்க்குற அருவிக்குள்ளே என்ன இருக்குது, இந்த மலைக்குள்ளே என்ன இருக்குது, இந்த உலகத்தை உன்னால் எப்படியெல்லாம் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி எழுத படிக்க தெரியாதவனாக இருந்திருக்கலாம். ஆனால் உலகத்தை குறித்து படித்து உலகத்தின் ஆழத்தில் இருக்கிறது கூட அன்னைக்கு அடுத்த சந்ததியிலேயே எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, அடுத்த சந்ததியிலேயே அல்ல அவங்கெல்லாம் பொன்னிலும் வெள்ளியிலும் செம்பிலும் இந்த கருவிகள் செய்கிறவரா என்ன பண்ணாங்க, மாறினாங்க. உலகம் என்ன சொல்லுது, ஆதாமுக்கு பின்னாடி அல்லது மனிதன் இந்த பூமிக்கு வந்த பிறகு அவன் எங்க இருந்தான்னா மரத்துல குரங்காதான் என்ன பண்ணிருந்தான், உட்கார்ந்து இருந்தான். அல்லது ஏதாவது குகையில போய் என்ன பண்ணியிருந்தான், அவன் எதுவா இருந்தான், ஏதோ கற்கால மனிதனாய் இருந்தான். அடுத்தது அவன் நாகரிகமற்ற மனிதனாக இருந்தான். ஆனால் அப்படி சொல்லல. பைபிளில் வரும்போதே முதல் மனிதன் இந்த உலகத்தில் வந்தபோது அவன் தான் விவசாயி இல்லை. அவன் யாரு, வேட்டையாடுகிறவனாக இருந்தான். அவன் தான் விவசாயியாக இருந்தான்ல. ஆமாம், முதல் மனிதனை யார் தான், விவசாயி. உலகத்துக்கு வந்த முதல் மனிதன் காயின். காயின் இருக்கிறானே அவன் யாரு, விவசாயி. உலக சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா, மனிதன் எப்ப விவசாயம் பண்ணானோ அப்ப அவன் என்ன ஆயிட்டான், நாகரிகம் உள்ளவனா என்ன பண்ணிட்டான், மாறிட்டான்றாங்க. முதல் மனிதன் உலகத்துல என்டர் பண்ண முதல் மனிதனே நாகரிகம் உள்ள மனிதன். அல்லேலூயா. அநாகரிகமா வாழல. அப்ப இந்த உலகத்தை ஆளுகை செய்ய எல்லா காரியங்களும் அறிந்து, இந்த காரியங்களை அறிந்து இந்த உலகத்தில் வரக்கூடிய அளவில் ஒரு மனிதனை, இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற ஆளுநராக ஆவியானவர் இல்லை. பரலோகத்தையே அறியாத ஒருவன், பாவத்திலே விழுந்த ஒருவன், தேவனுடைய கட்டளையை மீறினவன், தேவ பிரசன்னம் இல்லாமல் ஆள ஆரம்பிச்சான். அதனால தான் கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் இந்த உலகம் அவனுக்குள்ளே ஆளுகை ஆரம்பிச்சுது. இந்த உலகம் கெட்டு போனது காரணம் தேவன் அல்ல, மனிதன். சொல்லுங்க. அதுக்கு பின்பு மனிதன் தான் அதை ஆளுகை செய்ய வந்தான். மனிதன் தான் தலைவர்களை ஏற்படுத்தினா. அது ராஜாக்களா இருக்கலாம், அல்லது இன்னைக்கு இருக்கிற ஆளுகை முறைமையில் குடியரசா இருக்கலாம், அல்லது இன்னைக்கு செனட்டை வச்சு நடத்தலாம், அல்லது ராஜாக்களை கூட இருக்கலாம். இன்றைக்கும் பல இடங்களில், சவுதி போன்ற இடங்களெல்லாம் அல்லது துபாய் போன்ற இடங்களெல்லாம் ராஜாக்களால் என்ன பண்ணுவது, ஆளுகை செய்ய. ஆப்பிரிக்காவின் பல நாடுகளில் ராஜாக்களால் தான் ஆளுகை செய்யப்படுகிறது. ஆனால் மனிதன் இன்னைக்கு ஏன் இவ்வளவு தூரம் இந்த உலகத்தை வச்சிருக்கிறான்னா, பொய்யன். மனிதன் யாரு, பொய்யன். அந்த பொய்களில் பிறந்து பொய்களில் வளர்ந்தவர்கள் அரசியல்வாதிகளாக வந்து விட்டார்கள். பேசுறதெல்லாம் என்னதான், பொய். வாழ்ற வாழ்க்கையெல்லாம் என்னதான், பொய். அவங்கள்ட்ட நீங்க எதை எதிர்பார்க்குறீங்க? உத்தமமான ஒரு அரசியல்வாதியை உலகத்தில் தலைவனை காட்ட முடியல. உத்தமர்கள், நான் சொல்றது நல்லவன் இல்லை, நல்லவனை காட்டலாம், ஆனால் உத்தமனை என்ன பண்ண முடியல, காட்ட முடியல. ஏன் காட்ட முடியலன்னா, உங்களை விட சிறந்தவரை உங்களால் உண்டாக்க முடியாது. சொல்லுங்க. என்னை விட சிறந்தவரை நான் என்ன பண்ண முடியாது, உண்டாக்க முடியாது. சரியாமா? நீங்களாம் படித்த பிள்ளைங்க, ரைட், நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஓகே. இப்போ நல்லா கவனிங்க. அப்போ என்னை விட உருவாக்க முடியும்னா நான் யாரு? சொல்லுங்க. நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப யோக்கியன், நான் ஒரு பாவமும் செய்யாதவன். நான் என்ன மாதிரி கூட ஒருத்தவனை என்ன பண்ண முடியாது,
உண்டாக்க முடியாது. எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனவர்கள். அல்லேலூயா சொல்லாதீங்க, கெட்டு போனவர்கள். அப்ப இந்த கெட்டு போன ஒருவன் எப்படி இந்த உலகை ஆளுகை செய்ய முடியும்? ஆளுகை செய்ய முடியும். அப்ப இந்த உலகை ஆளுகை செய்யணும்னா மீண்டும் ஒரு மனிதனால் தான் முடியும். மனிதன் இழந்து போனது ஆளுகை இழந்துட்டான், ராஜ்யத்தை இழந்துட்டான். ராஜ்யத்தை இழந்துட்டான். ராஜ்யத்தை கொடுக்கணும்னா அந்த ராஜ்யத்தில் அடிப்படை தேவை அது நீதி. அந்த நீதியால் தான் சமாதானத்தை கொண்டு வர முடியும். சமாதானம் வந்தால் தான் சந்தோஷத்தில் வர முடியும். அதனால தான் ரோமர் 14:17 அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி, சமாதானம், சந்தோஷம், அது எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் தான் உண்டாகும். அப்போ ஆவியானவர் இந்த பூமியில் செயல்படணும், அது தேவனுடைய திட்டம். அப்போ இந்த பூமியில் அவர் எப்படி செயல்பட முடியும்? ஒரு மனிதனுக்குள்ள இருந்து பிசாசு சர்ப்பத்தின் மூலமாக வந்துட்டான், அது இல்லீகல். ஆவியானவர் இந்த உலகத்தில் செயல்படணும்னா ஒரு மனித உடல் தேவை. தேவன் அவனுக்குள்ள தான் உலாவி அவனுடைய தேவனாய் இருந்தார். ஆமென். இந்த உலகத்தில் கவர்னர் பங்களா அப்படின்னு சொல்றது, ஆவியானுடைய பங்களா என்பது நாம் தான். அல்லேலூயா. ஆவியானவர் உலாவுகிறவர் நம்மளை தான். ஆனால் 2 கொரிந்தியர் 6:16 அவர்கள் நடுவிலே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என்னுடைய குமாரரும் குமாரத்தைகளுமாய் இருப்பார். அப்போ நாம் அவருடைய பங்களாவாக மாறணும்னா, கவர்னர் பங்களாவாக மாறணும்னா 1 கொரிந்தியர் 6:20 நினைக்கிறேன், அதில் இரத்தத்தினாலே விலை கிரயம் கொடுக்கிற ஒருவர் வரணும். ஏன்னா இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? பாவ மன்னிப்பு உண்டாகாது. பாவ மன்னிப்பை கொடுக்கிறது இரத்தம். அப்ப இந்த பூமியில பரிசுத்த இரத்தத்தை கொடுக்க ஒரு பரிசுத்தர் வரணும். பரிசுத்தர் மனிதனாய் மாறணும். ஒரே ஒரு பரிசுத்தர் தான் உலகம் கண்டிருக்கு, அவர் பேர் தான் கர்த்தர். அதனால இந்த பூமிக்கு இயேசு வர வேண்டியதா இருந்தது. இயேசு எப்படி வரணும்? அப்ப சொல்றாருப்பா, நிறுத்துங்க, உங்களால் என்ன பண்ண முடியாது, ஒரு பரிசுத்தத்தை கொண்டு வர முடியாது. அப்போ நான் ஒரு விடையை தரேன் அப்படின்னு லூக்கா 1:35 இது எப்படி ஆகும்? எப்படி பரிசுத்தர் இந்த பூமியில் வர முடியும்? இந்த பரிசுத்த அந்த மனிதனுக்குள்ள ஆவியானவர் இருந்து நடத்தணும் அப்படின்னு சொன்னால் அந்த பரிசுத்த மனிதன் எப்படி இந்த பூமியில் வர முடியும்? அது ஒன்றால் முடியாது. தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமானவருடைய பலம் உண்மையில நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன். தேவனுடைய அப்ப இந்த அவருடைய சரீரத்தில் ஓடுற ரத்தம் நம்ம ரத்தமாக இருந்தால், அவர் ஓடுற ரத்தம் நம்ம ரத்தமாக இருந்தால் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க முடியாது. அப்போ அவருடைய உடம்புல ஓடுற ரத்தம் ஆதாமுக்குள்ள ஓடுனது மனிதனுடைய ரத்தம் அல்ல, அது தேவனுடைய ரத்தம். அது பாவம் செய்த போது அந்த ரத்தம் தான் என்ன பண்ணுச்சு? கெட்டு போணுச்சு. வியாதி வந்தால் முதல்ல டெஸ்ட் பண்ணுறது எதில் தான்? ரத்தத்தில் தான். அதனால் அந்த ரத்தத்தில் கெட்டு போன போது இந்த பூமிக்கு ரத்தம் வேணுச்சு. அந்த ரத்தம் எங்கிருந்து வந்துச்சுன்னா, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்த பிதாவானவருடைய பலம் அவர்கள் மேலே மூடுனுச்சு. ஆனால் வித்தை யார் பரிசுத்த வித்தை கொண்டு வந்திருக்க முடியும்? ஒரு ஆண் கிடையாது. அந்த வித்து தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வித்து. அல்லேலூயா. தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கா? ரொம்ப புரியலைன்னா விட்டுடுங்க, ரொம்ப குழம்பாதீங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் மனிதனுடைய மீட்பின் திட்டத்தில் செயல்பட்டு ஒருங்கே செயல்பட்ட இடம்தான் ஒரு கன்னி ஒரு பாலகனை உற்பவித்தது. அல்லேலூயா. ஒரு வயிற்றுக்குள்ள தேவன் இந்த காரியத்தை என்ன பண்ணாரு? கொண்டு வந்து வைத்தார். இன்றைக்கும்
டெஸ்ட் டியூப் பேபி, இன்றைக்கும் குளோனிங், இப்படிலாம் மனிதனால் என்ன பண்ண முடியுது, செய்ய முடியுது. ஒரு வித்தை எடுத்து ஒரு கருப்பையில் கொண்டு வந்து என்ன பண்ண முடியுது, இணைக்க முடியுது. அப்படின்னா மனிதனால் முடியும் போது தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கெட்ட விதையிலிருந்து வந்த ஒரு மனிதனால தாய் தகப்பன் எல்லாரும் ஏகமாக என்ன பண்ணாங்க, கெட்டு போனாங்க. சிறந்ததை என்ன பண்ண முடியாது, உருவாக்க முடியாது. பாவத்தில் பிறந்தவன் நீதியை கொண்டு வர முடியாது. அதனால பாவியான ஒரு மனிதன் நீதிமானான ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. அதனால தான் ஒரு கற்புள்ளவளா அல்லது ஒரு என்ன சொல்றது, என்ன கன்னிகை, என்னது கன்னிகை, ஒரு கன்னிகை ஒரு குழந்தை என்ன பண்ணுவா, பெற்றெடுப்பான்னு ஏசாயா 7:14 இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, இயேசு பிறக்கிறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்க தரிசனமாக பேசி இந்த உலகத்தில் இயேசு பரிசுத்த ஆவியானவருடைய அவர் கொடுத்த அந்த வித்திலே பிறந்தார். ஆமென், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் யார் மூலமாக செயல்பட்டார் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு இயேசு வந்தபோது தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்தார். ஆமென். எப்படி கொண்டு வந்தார்? அதுதான் பரலோக டெக்ளரேஷன். எப்படி டெக்ளரேஷன்னா, அதை டெக்ளேர் பண்ண, இன்னிலிருந்து இந்த உலகம் என்னது, என்னுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணுது, பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் டெக்ளரேஷன் எப்படி கொடுக்குறாருன்னா, மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் ராஜ்யத்தை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்க, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், இளைப்பாறுதல் தருவேன். சொல்லிட்டு உள்ள என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். பைபிளை வாசிச்சிருப்பீங்க, மனிதர்களை ஆண்டவர் என்ன பண்ணார், துரோகியான மனுஷருக்குள்ளேயும் வாசம் பண்ணும் பொருட்டு அவர்களுக்குள்ளே சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி துரோகியான மனுஷருக்குள்ளே வாசம் பண்ணும் பொருட்டு அவர் என்ன பண்ணார், வரங்களை கொடுத்தார். என்ன வரம்? என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. என்னை ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தத்துவம் என் தோளின் மேல் இருக்கிறது. அந்த நீங்கள் பாரத்தோடு கூட இந்த உலகத்தின் பாரத்தை, கவலையின் பாரத்தை, கஷ்டங்களின் பாரத்தை, பாவத்தின் பாரத்தை சுமக்கிறோம். அதை நான் சுமந்துக்கிறேன். என் தோளில் இருக்கிற இந்த ராஜ்யத்தை நீ சுமக்கிறதுக்கு உன் கையில் கொடுக்குறேன், அது இலகுவானதுன்ற. எப்படி ஒரு விளக்கத்தை கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. என்னைக்கு ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறானோ அப்பொழுது அவன் இந்த உலகத்தின் குடிமகன் அல்ல, பரலோக ராஜ்யத்தின் குடிமகனாக மாறுகிறான். அதுதான் ரட்சிக்கப்படுதல். ஏன் தண்ணியில் முழுகிறோம் அப்படின்னா, உலகத்தில் பாவத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், மரித்து நீதிக்கு எப்படி பண்ணுற, இயேசு மரித்து உயிரோட எழுந்தது போல இன்னைக்கு நான் இயேசுக்குள்ளே இருக்கிறதுனால, அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறதுனால, இன்றிலிருந்து நித்திய ஜீவனுக்கு நான் சுதந்திரவாளி. அவருடைய ராஜ்யத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்பது தான் ஞானஸ்நானம். எத்தனை பேருங்க? அல்லேலூயா. இப்போ இது வரைக்கும் புரியுதாவது? நான் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிறேன். நான் தொடர்ந்து நீங்கள் ஆவியானவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வரணுன்றதுக்காக. அது ரொம்ப ரொம்ப டீப்பான சப்ஜெக்டு. உங்களுக்கு அது புரியாது, புரிஞ்ச மாதிரி நடிக்கிறீங்க. ஆனாலும் பரவாயில்ல, உங்களை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். இதை கேட்கிற காதுகள் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. ஒரு ஷிஃப்டிங் நடந்தது, ஒரு பெரிய, அதாவது என்ன ஒரு கான்டினென்ட் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உலகத்தில் அத்தனை காலங்கள் மனிதன் பாவத்துக்கும் பிசாசுக்கும் பயத்துக்கும் அல்லது இந்த உலகத்தின் காரியங்களுக்கும் அறியாமைக்கும் அடிமைப்பட்டு கிடந்த மனிதன், அந்த பாரத்தை சுமந்து கிடந்த மனிதன் தன்னுடைய பாரத்தை எல்லாம் ஒரு தரத்தில் கொடுத்து விட்டு அவருடைய தோளின் மேல் இருந்த கர்த்தத்துவத்தை ஒரு மனிதன் சுமந்து கொள்ளுவது தான் ரட்சிப்பின் அடையாளம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த மாற்றம் டிரான்ஸ்ஃபர் வருது. அல்லேலூயா.
அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை எல்லாம், நம்முடைய பாடுகளை துக்கங்களை அவர் சுமந்தார். அல்லேலூயா. நம்முடைய பாடுகளையும் துக்கங்களையும் அவர் சுமந்தார். ஏன்னா ஏசாயா 53:5 என்னது அது? மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை. அப்ப நம்ம மேல என்ன வந்துச்சு? என்ன வந்துச்சு? சமாதானம் வந்துச்சு. அவருடைய தழும்புகளால தான் என்ன வந்துச்சு? சமாதானம் வந்துச்சு. எப்ப வந்துச்சு? உன்னதமான தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மத்தியிலே பிரியமும் கொண்டு வந்தது தேவன். இந்த வார்த்தையை உன்னதமான தேவனுடைய மகிமையை பார்த்தோம். ஆனா சமாதானத்தை பெற்றுக்கொள்றது எப்ப அப்படின்னு சொன்னா, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று நான் ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்று ஏற்றுக்கொள்ளும் போது, ஒரு பிரமாணத்தை மாறி நான் இன்னொரு பிரமாணத்துக்கு வரேன். ஒரு சிட்டிசன்ஷிப்ல இருந்து மாறி இன்னொரு சிட்டிசன்ஷிப்பில் வரேன். இப்போ நான் சொல்றேன், பரலோகம்தான் என் தாய்நாடு. அல்லேலூயா. அங்கிருந்து மீண்டும் இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஏன்னா எங்க ராஜா இயேசு ராஜா தான். அல்லேலூயா. நம்ம ராஜா யாரு? அப்ப அந்த ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்கிறோம். இதுல இன்னொரு டீப் என்னன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்துவை நமக்கு உலகத்திலே அறிமுகம் பண்ணி அவர் யார் என்று நமக்கு காண்பிக்க முடியும். பரிசுத்தாவியானவர் இல்லாம நம்ம கர்த்தரை என்ன பண்ண முடியாது? அறிய முடியாது. அந்த கர்த்தத்துவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளவும் முடியாது. இழந்து போன அந்த ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளவும் முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ மனம் திரும்பிட்டா போதும், பரலோக ராஜ்யத்துல நீ சுதந்திரிப்பன்றார். என்ன பண்ணு? அதை நீ இங்க இருக்கு அங்க இருக்குன்னு என்ன பார்க்க வேணாம். அது உங்க நடுவில் இருக்கு. அதை நீங்க என்ன பண்ணணும்? சுதந்திரிக்கணும்ன்றார். கர்த்தர் திரும்பி திரும்பி சொல்றார். 12:32 லூக்கா 12:32 அது என்ன சொல்லுதுன்னா, சிறுமந்தையே பயப்படாத, ராஜ்யத்தை உனக்கு கொடுக்க உன் பிதா உன் பேரில் எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறார். இப்ப இயேசு ஞானஸ்தானம் பெறும்போது, ஞானஸ்தானம்ன்றது ஒரு பெரிய ஒரு ஆதாரங்களை நான் கொடுக்கணும், ஆச்சரியமா இருக்கும். அந்த ஞானஸ்தானம் என்கிற ஒன்றில் இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்குதுன்னு. அது என்ன அப்படின்னா, நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூத கோத்திரத்தில் இருந்தாலும் ஒரு நாள் அவர் ஞானஸ்தானம் பெற்று எழுந்திரிச்சு வரும்போது தேவனாகிய கர்த்தர் அவரை பிரதான ஆசாரிய கோத்திரமாய் கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வரும்போது நான் அவரை ஏற்றுக்கொண்டு அப்படி நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ள அவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் சொல்றாரு, இன்றிலிருந்து நீயும் ஒரு ராஜரீக ஆசாரிய கோத்திரமாய் மாறுகிறாய். நான் ரொம்ப உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன், ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு நாள் இது ஷிஃப்டிங் எப்படி நடந்தது என்பதை உங்களுக்கு தெளிவாக்கி காண்பிக்கிறேன். ஆமென். அது என்னைக்குன்னு தெரியாது, நான் சீக்கிரம் என்ன பண்ணுவேன் சொல்லுவேன், அப்போ புரியும். எல்லாமே பைபிளில் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. பரலோகம் திட்டங்களை வைத்திருக்கு. அந்த திட்டங்களை இந்த உலகத்தில் கரெக்டாக ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? திட்டங்களை சரியாக என்ன பண்ணுறாரு? செய்து கொண்டே இருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு காரியம் என்னன்னா, இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து வந்தபோது இதுவரை பூமியிலே அவர் எந்த மனிதனிடத்தில் வந்தாலும் அந்த காரியத்தை நிறைவேற்றிட்டு உடனே என்ன பண்ணிடுவார்? போயிடுவார். அல்லேலூயா. பீலையாம்பாயில கூட ஆண்டவர் என்ன பண்ணாரு? பேசினார். சாமுவேல் மூலமா ஆண்டவர் என்ன பண்ணாரு? பேசினார். அபிஷேகத்தை என்ன பண்ணாரு? கொண்டு வந்தார். யோவான் ஸ்நானன் கூட கர்த்தர் என்ன பண்றாரு? ஆவியானவர் பேசுறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் யாராக இருந்தாலும், அந்த மனிதனை கொண்டு தேவன் எந்த காரியம் சொன்னாலும் அந்த காரியத்துக்கு மட்டும் பயன்படுத்தாரு. அவர் நல்லவனும் பயன்படுத்திருக்கிறாரு, கெட்டவனையும் என்ன பண்ணிருக்கிறாரு? பயன்படுத்திருக்கிறாரு. அப்போ ஆவியானவர் அந்த காரியத்துக்கு மட்டும் செஞ்சுட்டு அடுத்த செகண்ட் என்ன பண்ணிடுவாரு? போயிடுவார். இந்த பூமியில இல்லை. ஆனால் 33.5 ஆண்டுகள் இந்த பூமியில் வேற எங்கேயுமே இல்லை. இவர் என்ன இல்லை? எங்கேயுமே இல்லை. ஒரே ஒருத்தருடைய ஒரு சரீரத்தில் மட்டும்தான் யார் இருந்தா? ஆவியானவர் இருந்தார். யார் சரீரத்தில் இருந்தார்? எனக்கென்று ஒரு சரீரத்தை தேவன் என்ன பண்ணாரு? ஆயத்தப்படுத்தினார்னு. அனாதியாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசுவின் சரீரம்.
அந்த சரீரத்தில் தான் ஆவியானவர் முழுமையாக இருந்தார். நாட் ஈவன் 1% அவர் எங்கேயும் இல்லை, எங்கேயும் இல்லை, இயேசு கிறிஸ்துவோடு தான் இருந்தார். எத்தனை பேர் புரியுது? அதனால தான் அப்போஸ்தலர் 10:38 அவருடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும்போது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். ஆமென். தேவன் பிதாவானவர் அவரை அளவில்லாத ஆவியினால் என்ன பண்ணியிருந்தாரு? நிரப்பியிருந்தார். அப்ப இந்த உலகத்துக்கு பரலோகம்னா என்ன அப்படின்னா, பரலோகத்தில் பசி இல்லை, பஞ்சம் இல்லை, குறைவு இல்லை. உன் கையில் என்ன இருந்தாலும் போதும், அதை கொண்டு பலுகி பெருகுகிற ஒரு ஆசீர்வாதம் இந்த ராஜ்யத்தில் இருக்கும் என்று ஆண்டவர் 5 அப்பத்தை கொண்டு 5000 பேரை போஷித்து காண்பித்தார். அல்லேலூயா. ராஜ்யத்தில் குறைவில்லை, நிறைவு தான் இருக்கும். கூட கூடையா மீதியும் இருக்குன்னு ஆவியானவரை கொண்டு அதை செய்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிசாசை என்டர் பண்ண முடியாது. அது ஒருவேளை அது கதரைனார் நாட்டில் போனாலும் பிசாசு பிடிச்சோம் கதறி தான் என்ன பண்ணணும்? ஓடணும். ஏன்? தேவனுடைய ராஜ்யத்தில் எதிர்த்து நிற்க பிசாசால முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தில் சூம்பினவர்கள் கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்தில் குருடர்கள் கிடையாது, முடவர்கள் கிடையாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்தார். இப்போ அதே இயேசு சொல்றாரு, நான் போகிறது உங்களுக்கு நலமாக இருக்கும் அப்படின்னா, தேற்றரவாளனாகிய என்னரு யார்? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரமாட்டாரு. அப்போ நான் போகிறது உங்களுக்கு, நான் அவர் வரும்போது தான் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை என்ன பண்ணுவார்? சகல சத்தியம் என்பது என்னன்னா, பரலோக பிரமாணத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. பரலோகத்தினுடைய கட்டளைகளை உங்களுக்கு என்ன பண்ணுவார்? கற்றுக் கொடுப்பாரு. அப்போ அவர் கற்றுக் கொடுக்கணும், இப்படி தான் நடக்கணும். ஏன்னா நீ உலகத்தான் நடக்கிறது போல நடக்கிற இல்லை, இயேசு உலகத்தான் நடந்தது போல என்ன பண்ணலை? நடக்கலை. அவர் பிதா என்ன சித்தம் வச்சார் அதுபடி தான் என்ன பண்ணார்? நடந்தார். இந்த பூமியில் நீ நடக்கிறதுக்கு பிரயோஜனமாக இருக்கிறத போதிக்கிறதுக்கு நான் உனக்கு முன்னாடி போகிறவனும் நான் தான், உனக்கு பின்னாடி இருந்து உன்னை காக்கிறவனும் நான் தான், உன்னை நான் நடத்துவேன்னு சொல்லுகிறவர் தான் நான் ஆவியானவர். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆவியானவர்களை தடுத்தார், ஆவியானவர்களை நடத்தினார், ஆவியானவரால் நிரப்பப்பட்டாங்க, ஆவியானவர் நிறைந்து பேசினார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் இல்லாது ஆவியானவருடைய நடபடிகள். ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்லாம ஒரு புக்கு முடியுமானா அது அப்போஸ்தலர் நடபடிகள் மட்டும்தான். ஏன்? அந்த நடபடிகளை நாமும் நடக்கணும் என்பதற்காக. நாம என்ன பண்ணணும்? நடக்கணும். இது கொஞ்சம் ஒரு நிமிஷம் கவனிங்க. இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுறார். சிலுவையில் அறையப்படும் போது இயேசு சொல்றாரு, என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன்றார். இப்போ ஒப்பு கொடுத்துட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு சத்தமாய் கூப்பிட்டு தன் ஆவியை விட்டார். இது என்னது? ஒன்று, தான் பெற்றிருந்த ஆவியானவரை என்ன பண்ணார்? அவரே அனுப்புறார். அப்போ பூமியில் ஆவியானவர் இல்லை. அவருடைய வேலை இயேசு கிறிஸ்துவின் மேலே நடந்தது, முடிஞ்சிருச்சு. ஆவியானவர் அனுப்பிட்டார். இப்போ யார் இருக்கிறா? எந்த ஆவியை விட்டார்? அவர் கொடுக்கப்பட்ட ஆவியை விட்டார். அவ்வளோதான். இப்போ இயேசுவை அடக்கம் பண்ணியாச்சு. இயேசுவை உயிரோடு எழுப்பினவர் யார் தெரியுமா? பைபிள் இருக்கு இல்லை? ரோமர்ல சொல்லு. அதாவது இயேசுவை உயிரோடு எழுப்பின ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாக இருந்தால் மரித்து போன உங்கள் சரீரத்தையும் அவர் மீண்டும் என்ன பண்ணுவார்? எழுப்புவார். ரொம்ப டீப்பாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பாவத்தோடு போராடி ஜெயிக்க முடியாது, பிசாசோடு போராடி ஜெயிக்க முடியாது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்குள்ள அசைவாடுகிற ஆவியானவர் உன்னை ஜெயிக்க வைப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நான் இதோடு முடிக்கிறேன். ஏன்னா இதை என்னால் தொற்ற சில காரியங்களை என்னால் கொண்டு போக முடியாது. நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் என்று ஏன் வந்தது அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறது உங்களுக்கு என்ன பண்ணாது? இப்போ புரியாதுன்றார். புரியாது எனக்கு. ஏன்னா அவர் வரும்போது தான் உங்களுக்கு என்ன பண்ணோம்? அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் ஒன்று என்ன பண்ணுவார்? கண்டித்து உணர்த்துவார். அவர் உள்ளே வரும்போது தான் அந்த மாற்றமே என்ன பண்ணுது? நடக்குது. ஆவியினால் பிறந்தால் தான் ஆவியாக இருக்கும், மாம்சத்தால் பிறந்தது மாம்சமாக இருக்கும். அப்போ ஆவியினால் சரீரத்தின் செய்கை அளித்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்குரிய பிழைப்பு இருக்கும்.
அந்த மகிமையான என்ன பண்ணுவோம், மகிமையின் ஆட்சிக்குள்ள வருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 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 இது இயேசுவை இயேசுன்னு பேர் இருக்கு, ஆனா எங்கேயாவது இயேசு கிறிஸ்துன்னு பேர் வைக்கணும்னு சொல்லியிருக்கா? ஆனா இன்னைக்கு எல்லா நிருபங்களும் அவரை இயேசு கிறிஸ்துன்னு சொல்றது. கிறிஸ்து யாரு? இயேசு யாரு? இயேசு யாரு? கிறிஸ்து யாரு? யாரும் மாறாதவர் இயேசு கிறிஸ்து. அவர் தான் நேற்றும் இன்றும் என்றும் மாற. அப்ப இந்த இயேசு கிறிஸ்து யாரு? கிறிஸ்து என்பது ஆவியானவருடைய பிரசன்னம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து மரணத்தை காண்பதில்லை, இயேசு மரணத்தை கண்டாரு. அல்லேலூயா. பிசாசு சொல்றான், எப்படி இந்த பாதாளத்துக்குள்ள வந்தீங்க? மரிக்காம என்ன பண்ண முடியாது? பாவம் செய்கிற ஆத்மா தான் என்ன பண்ண முடியும்? மரிக்க முடியும். அது நீ பாவம் செய்த இல்லை, எப்படி இங்க இந்த உள்ள வந்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் மாம்சத்துல தான் வந்தேன். அப்ப மாம்சம் எங்க இருக்கு? சிலுவையில் இருக்கு. நீங்க எப்படி வந்தீங்க? என் பேர் தான் கிறிஸ்து. நான் தான் என்னது? ஆவியானவருடைய முழு பலத்தோடு இங்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆவியா இருக்கிற தேவனுக்கு மரணம் கிடையாது. அல்லேலூயா. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து அந்த சரீரத்தை உயிர்ப்பித்த ஆவியானவர் இன்றைக்கு நம் நடுவில் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்க,